உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துருக்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். சுழியம் 12528591. வணக்கம் அன்பான உறவுகளே, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கு தெய்வம், அதில் அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று முழக்கமிட்டவர், அந்த வரிக்கு சொந்தக்காரர் நமது கவிஞர் வாலி ஐயா அவர்கள். அந்த நினைவோடு இதோ மலர்ந்து விட்டது நமது ஞாயிறு பேச்சு. புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, மிகவும் பயனுள்ள நாளாக மலர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இனிய மாலை பொழுதில் மீண்டும் உற்சாகம் நிறைந்த வணக்கம் உறவுகளே. இவ்வேளையில நம்ம மக்கள் நல்வாழ்வு குழுவினருக்கும் அக்குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து வரும் நாட்டில் நன்கு அறிமுகமான தன்னம்பிக்கை தளபதி உயர் திரு ரேகோ ராசு அவர்களுக்கும் பல கோடி வண்ண மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். காரணம் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சை தொடர்ந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து வருபவர் நமது ரேகோ ராசு அவர்கள். இவ்வேளையில் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு தகுந்தும் நிகழ்ச்சி கண்காணிப்பாளராக குமாரி துர்கா தேவி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதைவிட மிக சிறப்பாக ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கு ரசிகர் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சு மிக சிறப்பாக மக்கள் மத்தியில போய் சேர்ந்து இருக்குதுன்னா அது மக்கள் நீங்க கொடுக்கிற ஆதரவு தான். உங்களுக்கும் பல கோடி நன்றியையும் பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேச்சை நம்ம நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அல்லாமல் அந்த தலைப்புகளை நம்ம பார்த்தாவே மிக மிக வாழ்க்கைக்கும் அந்த தலைப்புக்கும் ஊடுருவுகின்ற நம்ம செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதாவது போன வாரம் மன ஆளுமை என்ற தலைப்புல மனோவியல் பேச்சாளர் டாக்டர் பூரணி அவர்கள் வலம் வந்தார்கள். நம் மனதில் ஆளும் திறன் பற்றி அனைவரும் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க அவசியம் என்ற அந்த தலைப்புல மிக மிக சிறப்பாக அவங்களுடைய செய்திகளை பதிவு செஞ்சாங்க. இத நம்மளது குமாரி துர்கா அவர்கள் அது பதிவு செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பதிவு செஞ்சிருந்தால் நம்ம மீண்டும் மீண்டும் அதை போட்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றும் கூட பாருங்க, இந்த தலைப்பு நமது மூளையின் செயல்பாடும் வாழ்க்கையின் வெற்றியும். அந்த தலைப்பு பாருங்களேன், எவ்வளவு ஒரு அழுத்தத்தை நம்மளுக்கு கொடுக்குது. நமது மூளையின் செயல்பாடும் வாழ்க்கையின் வெற்றியும் என்ற தலைப்புல நமது டாக்டர் ஸ்ரீநாத் தேவராஜ் அவர்கள் பேச வர்றார். இவர் நம்மளுக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேச்சை அலங்கரித்த பெருமை இன்றைய பேச்சாளருக்கு உண்டு. இவரை நம்மளுக்கு ஞாயிறு நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை நமது டாக்டர் பாணி அவர்களுக்கு சேரும். வேளையில் பாணி அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமது மூளையும் மனமும் எப்படி செயல்படுகிறது, இன்றைய பேச்சுல இதை பத்திலாம் நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்வோம். நம்ம பல துறைகளில் சார்ந்தவங்க இங்க நம்மளுடைய ஞாயிறு நேயர்களா இருக்கிறாங்க. இன்றைய இந்த ஒரு வாரத்துக்கு இங்க கொடுக்கப்படுகின்ற செய்தி, ஏதாவது ஒரு செய்தி நம்மளோட வாழ்க்கையை பயன்படுத்தி தொழிலுக்கு பயன்படுத்தி வெற்றி கண்டா அதுதான் ஒரு மன நிறைவு இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவினருக்கும் அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் நமது ரேகோ ராசு அவர்களுக்கும். ஆகையால நேரத்தை கடக்காமல் நமது மூளையின் செயல்பாடும் வாழ்க்கையின் வெற்றியும் என்ற தலைப்புல டாக்டர் ஸ்ரீகாந்த் தேவராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு சிறப்பு சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். சரியா.
ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க சேட் பாக்ஸ்ல வந்து ஒரு ஹாய் அப்படின்னு போட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சேட் பாக்ஸை திறந்து வச்சிருக்கிறேன். Alright, இன்னைக்குள்ள டாபிக் நம்ம பார்த்தோம்னாக்கா, கேன் யூ ஹியர் மீ? எவ்ரிவன் கேன் ஹியர் மீ? விளங்குதுங்களா பேசுறதுக்கு? இல்லை, ஒரு வீடியோ ஆன் பண்ணி ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்க. கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? பேச்சு தெளிவா விளங்குகிறது டாக்டர். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், ரொம்ப நன்றி. தெளிவாக விளங்குகிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் செஷன். என்ன செஷன்னாக்கா, இட்ஸ் அபவுட் the importance of brain function. The importance of brain function. எல்லாம் தெரியுதுங்களா இந்த ஸ்லைட்ஸ்? எஸ், நல்லா தெரிகிறது. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்மளோட இன்னைக்குள்ள டாபிக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ. நான் ஒரு 2 to 3 weeks முன்னுக்கு இதை பத்தி நான் பேசியிருந்தேன், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி. ஸோ இன்னைக்கு வந்து சில ஆக்டிவிட்டி நம்ம செய்வோம். அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, ஏன்னா இந்த பிரெயின் இப்ப பிரெயின் பத்தி பேசுறேன்ல, எனக்கு உங்களோட இப்ப இந்த குரூப்ல வந்து நினைக்கிறேன் ஒரு எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர் இருக்காங்களா? ஒரு 14 பேர் இருக்காங்களா? 14 பேர் இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஹெல்ப் என்ன செய்யுங்கன்னா, என்ன நம்ம எந்தெந்த லைன்ல இருக்கீங்க, எந்தெந்த பிசினஸ்ல இருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சம் போட்டுங்க. நான் பிரெயின் பத்தி பேசுறப்ப உங்களோட சார்ந்த பிசினஸ் பத்தி நான் பேசினாக்கா உங்களுக்கு ஈஸி. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் அ மோட்டிவேட்டர். நான் ஜெனரலா பேச முடியாது, மோட்டிவேட் பண்ற பர்சன் நான் இல்லை. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்க பிரெயினுக்கு எது தேவை, இதை செஞ்சா உங்களோட சக்சஸ் ரேட் எவ்வளவு அக்யூரேட்டா வரும், இதை பத்தி நான் நீங்க ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். யாராச்சும் இப்போ நீங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வேற இதுல இருக்கீங்களா? ஓகே, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ மற்ற இண்டஸ்ட்ரியில் நீங்க சொல்லுங்க. நான் பேசுறப்ப ஐ ட்ரை டு லிங்க் வித் யுவர் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே. ஸோ அப்பப்ப நீங்க கொஞ்சம் அந்த ஓகே எஸ் நீங்களாம் கேட்குற மாதிரி இருங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா போயிட்டே இருப்பேன். எனிதிங் ப்ளீஸ் ஸ்டாப் மீ அண்ட் ஹோல்ட் மீ. ஓகே. ஓகே, இதுதான் ஓகே. ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். திஸ் ஃபார் த நியூ பீப்புள் இன் திஸ் பாட். ஓகே, நான் படித்த படிப்பு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட், மோர் டு பிரெயின் சைக்காலஜி படித்தேன் நான். ஸோ இந்த பிரெயின் வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளோட செயல்பாடுக்கு, வாட் எவர் தட் வி ஆர் கோயிங் டு டூ, ஹவு பிரெயின் ரியலி ஃபங்க்ஷன் வெரி வெல். இந்த விஷயத்துல நம்ம எவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட நிறைய ரீசர்ச்சை செஞ்சிருக்கேன். அண்ட் ஐவ் ட்ரெயின். நான் செஞ்ச என்னோட ஸ்மால் சர்வீஸ் டு த கம்யூனிட்டி, ஒரு 24,000 ரிப்போர்ட் செஞ்சு 24,000 பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரெக்கார்ட். அண்ட் ஒரு 20 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில்ஸ் இருக்கேன், அதாவது எஜுகேஷன் லைன். ஓகே, ஸோ லெட் மீ கோ த்ரூ த செகண்ட் பார்ட், விச் இஸ் இன் த பிரெயின் அண்ட் த சக்சஸ். ஓகே, சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் எப்படி பாக்குறேன், என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி பாக்குறேன்னா, வாட் எவர் தட் யூ டன் அ ஸ்மால் ஆக்ட் டுடே. இன்னைக்கு வந்து சண்டே. ஓகே, இப்ப சேட் பாக்ஸ்ல பாக்குறப்ப யாரோ போட்டிருந்தாங்க, மிஸ் மலர் இஃப் நாட் மிஸ்டேக்கன், இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. மிஸ்டர் மலையா? ஓகே, ஹவ் இஸ் யுவர் சக்சஸ் டே டுடே மிஸ்டர் மலை? கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இன்னைக்கு வந்து I called few prospects for appointment. அதுல ஒரு 6 prospect கூப்பிட்டு எனக்கு வந்து 1 appointment வந்து நாளைக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு. இப்ப நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இப்ப மிஸ்டர் மலை, am I correct sir? I'm calling your name Mr. Malay.
யா கரெக்ட். ஓகே. இப்ப மிஸ்டர் மலை வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு 6 பேருக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த ஆக்ஷன் என்ன செய்யணும்னாக்கா, இந்த frontal lobe, which is இந்த frontal lobe வந்து 40% of our brain is our frontal lobe. அதான் முக்கியமான brain. அதாவது நம்ம நெத்திக்கிட்ட. சரிங்களா? இது நான் just repeating again for those who are not past few weeks ago. Right? So இந்த ஏரியால how are you going to implement? இப்ப மிஸ்டர் மலை வந்து 6 பேர் தான் கால் பண்ணாரு. அதுல எத்தனை பேர் உங்களுக்கு சக்சஸ் ரேட்? One appointment for tomorrow. Okay. I can give you some tips. How to make 6 calls, 6 appointments. Do you want that, sir? Yes, wonderful. Okay. இப்ப இந்த இடத்துக்கு போவோமே. இந்த frontal lobeல ஓகே, இப்ப அதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த frontal lobeல என்ன செய்யணும்னா, நீங்க என்ன முன்னுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அதை தான் உங்க பின்னால உங்களோட பொடனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பின்னால இது பின்னால வரைக்கும் அதோட ஃபங்க்ஷன் வந்து அது முக்கியமான ஒரு ஏரியா. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான ஏரியால நான் 3 விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒன்னாவது வந்து I would like to suggest about what you see, visual. நீங்க எழுதிக்கலாம். ஓகே, நான் வேணா உங்களுக்காக சாட் பாக்ஸ்ல நான் டைப் பண்றேன். What you see, your visual. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா your auditory, ஆடியோவா, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன கேட்கறீங்க. ஓகே. மூணாவது எலிமெண்ட் வந்து இஸ் your kinesthetic. ஓகே, kinesthetic மூவ்மெண்ட். இந்த 3 மூவ்மெண்ட்ல வச்சு உங்களோட ஐம் டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ், உங்களோட 6 கால்ஸ நீங்க 6 அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க முடியும். ஓகே, அது எப்படி அப்படின்னு நம்ம போக போக நம்ம படிச்சுக்கலாம். Alright, and as I said, ஒரு 25% to 40% நீங்க frontal lobe செய்யற ஆக்டிவிட்டியே போதும், you can settle down your success. Okay, you really can. Whoever like industry na, insurance industry, you have to make sure that you have a proper submission of case. ஆமாங்களா? நீங்க வந்து அது பேர் என்ன சார் சொல்லுவாங்க? ALP-ஆ ANP-ஆ? APE. APE இத்தனை கேஸ் சப்மிட் பண்ணோம், அதெல்லாம் இருக்குல்ல. சோ இந்த விஷயம் உங்க ஃப்ரண்டல் லோப்ல உங்க விஷுவல், அதாவது எத்தனை பெர்சன்ட்க்கு நீங்க நம்புறீங்க, how many percent you are seeing that, and if you are auditory person, இது person எப்படி தேடுறதுன்னு நான் வந்து அவர் லிங்க் அனுப்புறேன். நீங்க எல்லாம் அந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. நீங்க விஷுவல் என்னவா, ஆடிட்டோரியில் என்னவா, இல்ல கினெஸ்தெட்டிக்ல என்னவா அங்க தெரிய வரும். சரிங்களா? அஃப்கோர்ஸ் நான் என்னோட எக்ஸ்பர்ட்ல வந்து ஐம் டூயிங் பிரெயின் ப்ரொஃபைலிங். ஸோ இந்த பிரெயின் ப்ரொஃபைலிங்ல செய்யறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வராது. உங்க பிரெயின் எடுப்பேன், கேப்சர் பண்ணுவேன், லேபுக்கு அனுப்புவேன், அப்புறம் நான் ஒரு செஷன் வைப்பேன் உங்க கூட. இட்ஸ் ஜஸ்ட் லைக் டு கிவ் யூ அ சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த பேஜ் செய்த ரொம்ப முக்கியமான ஏரியா திங்கிங் பிரெயின். எல்லாத்தையும் பார்க்க முடியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த திங்கிங் பிரெயின்ல பாத்தீங்கன்னா your decision making, your rational thought, conscious awareness, working memory, இதெல்லாம் உங்க frontal lobeல இருக்கப்படுற ஒரு விஷயம். இப்ப நீங்க 6 பேர் நீங்க கால் பண்ணிருக்கீங்க. Can you assure sir, because sorry நான் already நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். Herbal products and retail, Mr. Manoharan. Okay, I think yours, go under service also. Product, you are selling product as well. Mr. Manoharan, is it? Are you here? Yes, sir. I'm here. Okay, alright. So product, okay. இப்ப இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில அது வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப ப்ராடக்ட் நான் கொஞ்சம் கேள்வி கேட்கலாமா சார்? இஃப் ப்ராடக்ட்னாக்கா per day how many bottles you are going to sell? Anything that you have like that? Not like that. Then depends on the value of the goods. Depends the monthly we have my target to do the sales lah. Maybe I see how many customers. So இது வந்து customer people base. Can you share little bit about your product? Like meaning உங்க ஹெர்பல் வந்து ஒரு மாசத்துக்கு வாங்கணுமா, இல்ல you have to release that? அது கொஞ்சம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரெயின் பேஸ் பண்ணி. You see, it's all on health products lah, health products. Okay. Ama. So the like supplements and juices and all that.
ஸோ ஜெனரலி நம்ம வந்து நோயாளிக்கு தான் வைக்கணும்னு இல்லை, ஜெனரல் ஹெல்த்துக்கு கூட நம்ம விற்கலாம். ஓகே ஸோ ஐ டு பிகாஸ் எனக்கு ஏற்கனவே ப்ரொஃபைல் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, ஒரு few thousand people இருக்காங்க. பட் தே ஆர் because I'm doing it for 15 years, so I got a lot of people. Then I have to follow up with the people. Sometimes they forget to buy, so I have to remind them, call them, remind them, just ask them how are you and all that. Then there will be a follow up sales. Okay, great. So your target is monthly, if you don't mind, how much is the amount roughly? About 10,000 a month. Okay. So இந்த 10,000ல வந்து ஒரு பர்சன் நீங்க எடுக்கிறீங்க, உங்க திங்கிங் பிரெயின், if you make decision based on the 10,000, okay, உங்க இமோஷன்ஸ் வந்து அழகா உங்களை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ஃப்ளோ அப்படித்தான். ஸோ உங்க 10,000 டவுட்டா இருந்துச்சு வச்சுங்களேன், 0.01% டவுட்னா உங்க இமோஷனல் பிரெயின் அன்ஸ்டேபிள் ஆயிடும். Okay, so இது வந்து வெரி மேஜர் பார்ட். அண்ட் I just like to share something. ஹெர்பல் பத்தி சொல்றப்ப நீங்க ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க. Because I'm not doing any herbal product, but I've done a lot of studies about herbal side, especially ஒரு 14 பேர் இருக்கீங்களா. I just want to share something about herbs. And the herbs வந்து people thinks நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தோடனே, நம்மளுக்கு வந்து சீக்கு வந்தோடனே, because I always admire Dr. Bani's way of doing it as well. People will come when they have problem, which is herbs are not that. In my research, you have to consume this as your supplement and nutrition for your body. Yes. இது எனக்கு தெரிஞ்சது. உங்க 14 பேருக்கு ஆமா அதுதான் மெயின் ஃபேக்டர். Yes. But what happened, நம்மளோட மைண்ட் செட், அதான் சொல்றேன், அந்த திங்கிங் பிரெயின் இருக்குல்ல, எப்படி ஆயிடுச்சுன்னா வெஸ்டர்ன் மெடிசனுக்கு போகணும், அதே டைம்ல ஹெர்ப்ஸ்க்கும் வரணும். ஒரு சித்தா ஹெர்ப்ஸ் வந்துட்டுமா அந்த இடத்துல அப்பயே சொல்யூஷன் வரணும். அது வந்து இந்த மாதிரியான ஏரியால இல்ல. அப்ப நம்ம திங்கிங் பிரெயின்ல நம்மளுக்கு செய்யறப்ப இந்த ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி ஹார்ட், பிகாஸ் தே வில் டிஸ்ட்ராய் யுவர் இமோஷன் வெரி ஈஸிலி. எஸ். சோ இந்த ஏரியா வந்து இஸ் வெரி வாஸ்ட். நீங்க எடுக்கிற ப்ராடக்ட் வந்து வெரி வாஸ்ட். ஏன்னா கொண்டு உங்க கஸ்டமர் இந்த திங்கிங் பிரெயின்ல இருந்து நீங்க ட்ரெயின் பண்ணுமே. ஓகே, சோ அதனால your process is very long, but I tell you, I've seen so many people are very success in this industry. Wish a good luck, sir. All right. And let's say where இதுக்கு போவோமே, advisory. Miss S. Krishnan, advisory என்ன மாதிரி advisory? Okay, தெரியல. அது நீங்க லைன்ல இருந்தாக்கா you can just give me some feedback. I want to make sure that all the industry, I want to give you this area first before I go to the next slide. Anyone want to share what business you are doing so that I can highlight little by little? இருக்கீங்களா யாராச்சும்? You want to see something about this? இல்லைங்களா? Okay. இப்ப இந்த திங்கிங் பிரெயின் உங்க செமி கண்டக்டர் இன்ஜினியரிங். Wow, engineering. Are you okay? Sita Sivan. Mr. Sita Sivan, are you in business? Are you in working industry, sir? Are you selling any semiconductor machines, engineering parts? வணக்கம் சார். அவங்க இல்ல. Okay, பரவாயில்ல. It's okay then. All right. So, all right. Let me conclude this page. All right. Whatever that your thinking brain comes here. Okay. நீங்க எந்த விஷயம் நீங்க பாக்குறீங்க, மறுபடியும் நான் chat boxல போட்ட மாதிரி, if you are a visual person, if you are an auditory person, or you are a kinesthetic person, நீங்க மூணுலயே இருப்பீங்க. ஆனா யாரு உங்களோட டாமினேட்? இப்ப ஐயா மிஸ்டர் மலை. ஓகே, மிஸ்டர் மலை, ஒரு கேள்வி நான் கேட்கிறேன்னு, நீங்க வந்து ஆடிட்டோரியா பர்சனா, விஷுவல் பர்சனா, இல்ல கினெடிக் பர்சனா? உங்க அனுபவத்துல நீங்க சொல்லலாம். நினைக்கிறீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். அது சரியா பலதர மக்களை பார்க்கின்ற பொழுது அது எனக்கு சரியா எதையும் அது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நான் பல பேரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இல்ல, எனக்கு உங்க கேள்வி எனக்கு சரியா எனக்கு புரிஞ்சுக்க முடியல.
ஓகே, வெரி குட். இதுதான் எல்லாத்துக்கும் புரியலன்னா தயவு செய்து புரியலன்னு கேளுங்க. பிகாஸ் ஐ கேன் ரிப்பீட் அகைன், மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு பர்சனா உங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்க வந்து ஆடிட்டோரினா யூ ஆர் லிசனிங் பர்சன். ஓகே, லிசனிங் பர்சன், பாக்குற பர்சன் ஆடிட்டோரி. விஷுவல் பர்சன்னா அவங்க கற்பனையில தான் இருப்பாங்க, பார்ப்பாங்க. ஓகே, விஷுவல், they see things beyond their mind. அப்படி யோசிப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. கினெஸ்தெட்டிக் பீப்புள், they are on the move. ஓகே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப நான் வந்து இப்ப வந்து நான் வந்து சே எக்ஸாம்பிள், நான் வந்து கேஎல் சென்ட்ரல்ல இருக்கேன். நான் பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு போகணும். ஓகே, ஒரு டைரக்ஷன் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட்டோரி பர்சன் எப்படி மாதிரி சொல்லுவாங்க, நீங்க நேரா போங்க, நேரா போய் லெஃப்ட்ல டர்ன் பண்ணுங்க, லெஃப்ட்ல எடுப்பீங்க, 2வது லெஃப்ட், 3வது லெஃப்ட்னு வாயிலே சொல்லுவாங்க. இது ஆடிட்டோரி பர்சன். விஷுவல் பர்சன் என்னமா செய்வாங்க, தே ஆல்வேஸ் டெல் த லேண்ட்மார்க். அவங்க சொல்லுவாங்க, நேரா போங்க, இங்க ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு தெரியும் பாருங்க, தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு பில்டிங் இருக்கும், இந்த பில்டிங்ல நீங்க லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, அங்க இருந்து இப்படி போங்க, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பேரு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பேரை சொல்லிதான் உங்கள்ட்ட ஒரு டைரக்ஷன் சொல்லுவாங்க. இவங்க விஷுவல் பர்சன். ஓகே, கினெஸ்தெட்டிக் பீப்புள் என்ன செய்வாங்க, உங்க பேன் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு அப்படியே வரைவாங்க, ஒரு மேப் போட்டுவாங்க, ரைட் லெஃப்ட்னு போட்டு உங்களை அந்த இடத்துக்கு புரிய வைக்கிறவங்க கொண்டு போவாங்க. கினெஸ்தெட்டிக் பீப்புள். இந்த இடத்துல தான் நீங்க 3 இடத்துல நீங்க எது உங்களோட டொமினோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வச்சுங்களேன். உங்க முன்னுக்கு ஒருத்தர் உட்கார்றாருல, இல்ல நீங்க போன் பேசுறப்ப கூட அவங்க பேச்சிலே நீங்க கண்டுபிடிக்கலாம் அவங்க எந்த மாடுலேஷன்ல இருக்காங்க. நீங்க பேசுறப்ப இண்டஸ்ட்ரியா ஆஃப் இன்சூரன்ஸ், யூ கேன் ஈஸிலி சைன் அப். உங்க திங்கிங் பிரெயின் வந்து அவ்வளவு அக்யூரேட்டா நீங்க கொண்டு போகணும். ஏன்னா திங்கிங் பிரெயின் உங்க இமோஷன் பிரெயினை ஹேண்டில் பண்ணும். வெரி சிம்பிள். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நான் சொல்றது எல்லாத்திட்டும் ஒரே விஷயம் தான், அவர் பிரெயின் இஸ் லைக் இன்ஜின். நீங்க எப்படி வேணா ஓட்டலாம் அவங்க இன்ஜினை, ஆனா எப்படி ஓட்டணும் முதல்ல தெரியணும்ல. சரிங்களா? இப்ப இந்த பிரெயினை வந்து எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றது, எல்லாம் சொல்லலாம். நம்ம வயசாச்சு அதாச்சுன்னு, வயசுலாம் அது மேட்டரே இல்ல. இட்ஸ் நத்திங் இஸ் டூயிங் வித் யுவர் ஏஜ். ஓகே, ஹவ் டு ஸ்ட்ரெங்தன் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட், you can do some puzzle games. நினைச்சுக்காதீங்க நம்ம எல்லாம் பெரியாள் ஆயிட்டோம், puzzle games சின்ன பிள்ளைங்களாம் அப்படின்னு. No such thing. Puzzle games, you can play like puzzle games in the YouTube, in the Googles, you can download and then you can play the games. Make sure it gives you some knowledge. Okay, knowledge. Alright. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா உங்க ஹாபியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஓகே, சில பேர்த்துக்கு ஹாபி வந்து தூங்குறதே ஒரு ஹாபியா இருக்கும். நம்ம பிசினஸ் மேனா இருக்கிறப்ப, ஒரு என்டர்பிரனா இருக்கிறப்ப டெஃபினெட்லி இந்த ஒரு ஹாபி நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்களேன். இந்த ஹாபி வந்து ரீடிங், ஹைக்கிங், யூ கோ ஃபார் அ ஸ்மால் வாக், பிரீஸ் வாக், இதெல்லாம் வந்து உங்க பிரெயின் வந்து அழகா ஸ்டிமுலேட் பண்ணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரைட்? அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்வெட். ஓகே, சும்மா நடக்கிறது எக்ஸசைஸ் அப்படினால அந்த ஸ்வெட்டிங் பாயிண்ட் வந்து வந்துட்டே இருக்கணும். லைக் ஓகே, யூ ரியலி ஃபீல் இஸ் ஸ்வெட். உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு பூஸ்டர். ஓகே, சரி. சில பேருக்கு வந்து இந்த பிஸ்தாஷியோஸ் வந்து சாப்பிட்றது வந்து நிறைய கேள்வி இருக்கும். பட் ஈட் அ வெரி அழகான முறை. லைக் நிறைய சாப்பிடாதீங்க, பட் ஒரு அழகான ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்க பிஸ்தாஷியோ சாப்பிட்டா இஸ் ஹை இன் வைட்டமின் சி, வைட்டமின் இ, அண்ட் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யுவர் பிரெயின். பிஸ்தாஷியோ. ப்ராப்பர் மெடிடேஷன். ஓகே, ப்ராப்பர் மெடிடேஷன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மெடிடேஷன் பத்தி வேணும்னா டெஃபினெட்லி யூ கேன் seek Dr. Bani's advice. Okay, நான் அவரோட meditation point, his explanation, யாராச்சும் I hope that those who are in this group, நீங்க அவரோட செஷன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த நாலேஜ் வந்து ஒரு ஓஷன் மாதிரி. Okay, so I encourage, if you couldn't get any proper meditation point, you go to Dr. Bani. Right? அவரோட மெத்தட் எல்லாமே ரொம்ப எனக்கு ஏன் கன்வின்ஸ் பண்ணோம்னா, scientifically he can approve you that these steps will help your brain. So அது வந்து is very wonderful. And meditation வந்து உங்க லேக்கிங்கா இருந்துச்சா, நான் நார்மலி என்னோட கிளையண்ட், என்னோட பேஷண்ட்டை சொல்ற ஒரு விஷயம் தான், மெடிடேஷன் இல்லைன்னா மெடிகேஷனுக்கு நீங்க அடிமையாயிருவீங்க.
ஓகே, ஏன்னா மெடிடேஷன் பவரா இருந்துச்சுனாக்கா யுவர் செல்ஸ் ஆல் பி வெரி வண்டர்ஃபுல்லி வைப்ரேட். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வராது சீக்கிரத்துல. ஓகே, கடைசி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஸ்லீப். ஓகே, சரியான தூக்கம். இந்த தூக்கம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூக்கம் வந்து இட்ஸ் நாட் லைக் டுடே யூ ஸ்லீப் 8 hours, டுமாரோ யூ ஸ்லீப் 4 hours, another day நீங்க வந்து ஒரு 2 hour படுப்பேன், அவங்க ஒன்னொரு நாள் வந்து 10 11 அப்படிலாம் முடியவே முடியாது. உங்க பிரெயினை வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும்னா, ஓகே அன்னாடம் 11 மணிக்கு படுக்கிறீங்களா, அன்னாடம் 11 மணிக்கு படுங்க. லெட்ஸ் சே நீங்க 12 மணிக்கு நைட் தான் படுக்க போறீங்க, 12 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா இதே ட்ரெயின் பண்ணுங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து சொல்றீங்க இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, நான் 10 மணிக்கே படுக்கிறேன், செய்யாதீங்க. அங்க 12 மணிக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்களா, 12 மணிக்கே படுங்க. பிகாஸ் பிரெயின் ஆல்வேஸ் டஸ் திங்ஸ் as what you are telling. நீங்க மாத்தி செய்யுங்களேன், உங்க பிரெயின் அப்படியே ஃபாகிங் ஆயிரும், ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஸோ காலைல எந்திரிக்கிறப்ப ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. ஸோ அப்ப ப்ரொடக்டிவா இல்லாத விஷயத்த சக்சஸ் பத்தி யோசிக்கவே முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். இப்ப இந்த சொன்ன இந்த விஜுவல், ஆடிட்டரி, கினஸ்தெட்டிக், இந்த இதுல வந்து நான் இங்க சேட் பாக்ஸ் நான் போடுறேன் கொஞ்சத்துல. இதுல வந்து which learner are you? நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. லேட்டர் ஐ கேன் கிவ் யூ a link. நான் இந்த செஷனை கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்க வீட்ல இல்ல பிரிண்ட் பண்ணி யூ டூ திஸ் பார்ட். டெஃபினெட்லி there will be a very great understanding about yourself. ஓகே, நீங்க வந்து ஒரு விஜுவல் லேர்னவா, ஆடிட்டரி லேர்னவா, இல்ல கினஸ்தெட்டிக் லேர்னவா? ஓகே, நீங்க வந்து உங்க வீட்டுல கண்டிப்பா பிள்ளைங்களா இருப்பாங்க. ஓகே, இந்த பிள்ளைங்க, உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், இதுலயே இந்த 3 வச்சு ஒரு சக்சஸான ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம். சக்சஸ் டசன்ட் மீன் அபவுட் மணி ஒன்லி. சக்சஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம், சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் கண்டிப்பா கொண்டு போகலாம், அண்ட் சக்சஸ்ஃபுல்லான பேரண்டிங்கும் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட துறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம் நியூரோ சயின்ஸ் கோச். ஸோ பிரெயின் ப்ரொஃபைலிங் செஞ்ச கையோட ஐ நோ வேர் டு ட்ரெயின் யூ. இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு டூ யுவர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் டிஎன்ஏ. இது வந்து நான் ஒரு 18 வருஷமா செய்யறதுனால ஐ ஃபைண்ட் இட் லைக் இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் லைக் பிஸ்னஸ் பீப்புள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான பீப்புள் இப்போ வராங்க என்கிட்ட பாருங்க. இவர் வந்து ஒரு பர்சன், அவரோட ஆடிட்டரி இந்த மாதிரி தான் இருக்கும், ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பேர் பிரெயின் ப்ரொஃபைலிங். இதுல வந்து ஆடிட்டரி இவரோட டைப் பாருங்க, 21.55% ஹையஸ்ட் இன் தியர் பிரெயின் ப்ரொடிஜியஸ். இந்த மாதிரி பர்சனுக்கு பிசினஸ் செய்யறப்ப எப்படி அவங்க பிசினஸ் செய்யணும்? ஓகே, இவங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்தாங்க வச்சுங்களேன், தே ஹவ் பிகம் அ வெரி குட் ட்ரெயினர். இது எல்லாமே அதில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் டெஃபினெட்லி, பட் ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ 1 page ஃபார் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அதே மாதிரி பேஸ் லேர்னிங் அவரோட செகண்ட் பார்த்தீங்களா, அவர் கினஸ்தெட்டிக், ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஸோ வாட் ஐ டூ, ஐ கிவ் தேம் அ டாஸ்க் லிஸ்ட். என்ன டாஸ்க் லிஸ்ட், எத்தனை பேர் பார்க்கணும், என்ன செய்யணும், ஸோ அவங்க லீடர் கூட எப்படி வேலை செய்யணும், இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டே வச்சுங்களேன். கொண்டு என்னோட சம்பர் சஜஷன் ஒன்று, நான் லிங்க் கொடுக்கறத நீங்க ஆக்டிவிட்டி செய்யுங்க, இல்லை நீங்க கூகுளே தேடலாம். யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் விஜுவல், ஆடிட்டரி, கினஸ்தெட்டிக் டெஸ்ட். அது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும். ஆனா என்ன பிரச்சனைனா, பீப்புள் ஹேவ் இமோஷன்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன்ல யார் இருக்கா, ஓகே மிஸ் துர்கா ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், மிஸ் துர்கா தேவி. இப்ப அவங்க வந்து ஒரு மூட் ஸ்விங்கா இருக்காங்க, ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இந்த டெஸ்ட் செய்யறப்ப இமோஷன்ஸ் மாறும். ஓகே, பட் கம்ஸ் ஆன் திஸ் பிரெயின் ப்ரொஃபைலிங், அது ஒண்ணுமே இமோஷன்ஸ்ல உங்க டிஎன்ஏ என்னென்ன பெர்சன்டேஜ் வந்துடும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ண வேண்டியதுதான். இட்ஸ் ஈஸியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் லேர்னிங் பார்ட். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட விஜுவல், கினஸ்தெட்டிக் அண்ட் ஆடிட்டரி, இந்த 3 வந்து உங்க பிரெயின்ல வந்து நான் சொன்னபடி உங்க திங்கிங் பிரெயின்ல வைக்கிறப்ப தயவு செய்து ப்ளீஸ் ஆட் வித் யோர் மெடிடேஷன் அண்ட் யோர் மந்த்ராஸ். ஃப்ரெண்ட்ஸ், மெடிடேஷன் மந்த்ரா, யோர் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு ஸ்டேபிளைஸ் யோர் திங்கிங் பிரெயின். நான் அந்த ஸ்லைடு காமிச்சிருந்தேன்ல, உங்க திங்கிங் பிரெயின், இது வந்து திங்கிங் பிரெயின். இது வந்து எது பார்க்குது, எது கேட்குது, எது வந்து ஃபீல் பண்ணுதோ அதுதான் அவங்க இமோஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து தயவு செய்து இந்த ஆக்டிவிட்டிஸ் மறந்துடாதீங்க. அண்ட் லுக் அட் ஹியர், இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா
இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட கிராஃப், ஒரு பிரெயினோட கிராஃப். இப்ப நீங்க கேட்பீங்க, டாக்டர் எப்படி டாக்டர் நம்ம வந்து ட்ரெயின் பண்றது, எப்படி நம்ம செய்யறதுன்னு. ஸோ இந்த மாதிரியான கிராஃப் வர்றப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதான் நம்ம பிரெயின்ல இருந்து போவோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது செய்யறதுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் ஒன்றும் அலோவ் பண்ணல அப்படின்னாக்கா, கோ பேக் டு கூகுள், நான் லிங்க் அனுப்புறேன். நான் என்னன்னு சேர்ந்தோன்னு VAK டெஸ்ட். ஓகே, இது இந்த டெஸ்ட்க்கு நீங்க போங்க. இதை டெஸ்ட் பண்ணிட்டு நீங்களே பாருங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு. This one is there's no cost. VAK test நீங்க பண்ணோன்னா கூகுள்ல வரும். You just do this test. டெஸ்ட் பண்ணி நீங்களே பாருங்க நீங்க எங்க இருக்கீங்க, என்ன மாதிரியான பர்சன் நீங்க. கினேஸ்தெட்டிக்கா ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கூகுள்லயே. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தயவு செய்து உங்களோட திங்கிங் பேட்டர்னை, திங்கிங் பிரெயினை அப்படியே அழகா இமோஷனுக்கு கரெக்டாக கொண்டு போங்க. ஸோ யோர் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்துல. சரிங்களா? ரைட். அண்ட் தென் இந்த விஷயத்துல ஒண்ணுன்னு பாக்குறப்ப, ஓகே, மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எதனால இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். ஏன்னா உங்க திங்கிங் பிரெயின் வந்து பாக்குறது, கேட்கறது, ஃபீல் பண்றது. மறுபடியும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல், கினெஸ்தெட்டிக், ஆடிட்டரி. இந்த மூணும் வந்து இந்த இடத்துல, இந்த 7 சக்கர இடத்துல அதை வந்து வைப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் சக்கரா, எக்ஸாம்பிள் கிரவுன் சக்கரா, இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி சிங்க்ரனைஸ் வித் எனர்ஜி. சிங்க்ரனைஸ் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எப்படி நீங்க டேப் பண்ண போறீங்க? இட்ஸ் ஒன்லி த்ரூ மெடிடேஷன் அண்ட் மந்த்ராஸ். யூ கேன் regardless எனி ரிலிஜன், நீங்க எந்த சமயத்துல வந்து சார்ந்தா இருக்கலாம், shouldn't be any problem, but your meditation and mantras is very very important to handle your emotion side. உங்க emotion நான் மறுபடியும் அந்த ஸ்லைட் காமிக்கிறேன். இந்த emotion side, okay, இந்த emotion brain இருக்குல்ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணி வச்சிங்களேன், உங்க டைரக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ that's how people comes with complaining, ஸ்ட்ரெஸ், அப்படியே ஒரு மாதிரியான டிப்ரெஷன் போறது, இதெல்லாம் இங்கதான். ஏன்னா திங்கிங் பிரெயின் வந்து நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கரெக்டா செய்யும். ஸோ தமிழ்ல நிறைய ப்ரோப்ஸ்லாம் இருக்கு. இப்ப நினைக்கிறப்ப சொல்லுவாங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் சொல்றாங்களே, இந்த திங்கிங் பிரெயின் தான். ஸோ நம்ம யாருமே வந்து பிளேம் பண்ணக்கூடாது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லவே வேணாம். நம்ம திங்கிங் சரியில்லை, நம்ம தாட் சரியில்லை. இங்க சரியில்லைன்னா கண்டிப்பா இமோஷன்ஸ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும். சரிங்களா? So far any question that you have? இருக்குங்களா? Any question that you have? இல்ல அமைதியாயிட்டீங்க. ரொம்ப அமைதியானா நான் ஒண்டியால பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுச்சா நான் இவ்வளவு நாள் பேசினது? ஒரு 34. ஹலோ சார், வணக்கம். ஐம் கலைவாணி சிவகுமார். எஸ் மிஸ் கலைவாணி. நம்ம திங்கிங் வந்து நம்மள சுத்தி நடக்கிறத பொறுத்து தானே நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மள சுத்தி எல்லாம் நல்லா இருந்தா நம்மளும் நல்ல ஒரு இதுவா தானே திங்க் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஹர்ட்டிங்கா இருந்தா தானே நம்ம தாட் ப்ராசஸ் வந்து மாறுது. அப்ப நம்ம எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும்? வெரி குட் நல்ல கேள்வி. அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான கேள்வி கேளுங்க, அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பதில் சொல்ல. ஓகே, இப்போ நீங்க மேம் மிஸ் கலைவாணியா? am I correct to call your name? Yeah, கலைவாணி. alright, மிஸ் கலைவாணி, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே, சுத்தி நடக்கிற விஷயம் வந்து என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குறதுனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். ஓகே, இதுல நான் வந்து I would like to share these 3R concept of brain. நான் சேட்ல போட்டிருக்கேன் 3R concept of brain. ஓகே, இதுல என்னன்னாக்கா, ஒன்னாவது வந்து ஒன்னாவது பாத்தீங்களா, ரிவ்யூ. மிஸ் கலைவாணி, இஸ் திஸ் ஃபார் யூ? ஐம் கிவிங் யூ எக்ஸ்ட்ரா நோட்ஸ். ரிவ்யூ, react or respond. Okay. ஓகே, இந்த 3R கான்செப்ட் சொல்லுவாங்க மேம் மிஸ் கலைவாணி. இப்ப உங்க முன்னுக்கு ஒரு விஷயம் நடக்குது. இப்ப இந்த சேட் பாக்ஸ்ல இந்த 3R பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மட்டும் மிஸ் கலைவாணி, நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா?
ஹவுஸ் ஒய்ஃப். ஒர்க் பண்ணல நான் இப்போ. ஆனா மிஸ் கலைவாணி ஹவுஸ் ஒய்ஃப் தான் the toughest work in the world because you have to manage the entire house system. சரிங்களா? சோ இதுக்கு மேல நீங்க வந்து என்னோட அன்பான ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் வேலை செய்யல, நான் சும்மா தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா உங்க பிரெயின் நீங்க என்ன சொல்றீங்களோ இந்த ஃப்ரண்டல் லோப்ல அது இமோஷனல் ஆகும். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இது வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொண்டு இல்லை, எல்லா லேடிஸுக்கும் நான் சொல்றேன், ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க ப்ளீஸ் வேல்யூ யோர் ஒர்த். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னாக்கா யோர் ஹோம் மேக்கர், அதாவது வெள்ளை பாத்தீங்களா, ஹோம் மேக்கர். ஆனா வந்து என்ன வீட்டுலதான் இருக்கேன், அது என்ன தெரியல, வீட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியல. ஆனா டாக்டர் பாணி சொல்லிருக்காரு இல்ல தரசியா சம்திங் லைக் தட். பாருங்க, தமிழே அவ்வளவு கணியர்னு இருக்கு. ஆனா நம்ம நார்மல் லாங்குவேஜ்ல இல்ல நான் ஒன்னும் வேலை செய்யல, வீட்டுல தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சோ உங்க பிரெயினுக்கு முத கொண்டு யூ கிரியேட் யுவர் வொர்த் ஆஃப் வேல்யூ. ஹூ ஆர் யூ? ஐ அம் a ஹோம் மேக்கர், இந்த வீட்டை ஹோல் மேனேஜ் பண்றேன். இட்ஸ் லைக் ஐ அம் a man, ஐ அம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஒர்க். வீட்டுக்கு போவேன், டயர்ட் ஆயிடுவேன், அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன், இப்படிதான். பட் யூ ஆர் ஹஸ்பண்டையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், பிள்ளைங்களும் பார்க்கணும். so many things. So create your value first. This is only not for Miss Kalevani, those who are all are like homemakers. Okay. இந்த ஒரு பாயிண்ட் போதும் நான் எக்ஸ்பயர் பண்ற பாருங்க. Review. The moment you tell your brain, I'm just a housewife, your emotional brain always think you're weak. Okay. Okay. Then எந்த இஷ்யூ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்களை தாண்டி யாராச்சும் பேசினா தேர்ட் பார்ட்டி தான், ஹஸ்பண்டா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும். இப்ப அவங்க சொல்றாங்க என்ன அது நீங்க வீட்டுல வந்து சரியா வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டா போதும், கோவம் வந்துடும். கண்டிப்பா. ஏன் கோவம் வருதுன்னா, நீங்க நினைப்பீங்க அவங்க தான் அந்த ப்ராப்ளம்னு. இல்ல, உங்க பிரெயின்ல நீங்க என்ன நம்ப வச்சுட்டீங்க, நான் சாதாரண ஒரு வேலை செய்யாத ஒரு வீட்டு வேலைக்காரி. So problem actually not start from outside. அதனால தான் அந்த 3 கான்செப்ட் பிரெயின்ல வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, யார் எது பேசினாலும் முதல்ல ரிவ்யூ பண்ண விடுங்க. ரிவ்யூனா யூ ரிவ்யூ them, என்னதான் சொல்ல வராங்க. அப்ப இந்த ஒரு இன்னொன்னு கான்செப்ட் இருக்கு. சிங்கப்பூரோட லேட் பிரசிடென்ட் வந்து இத பத்தி சொல்லியிருந்தாரு. லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இந்த லீ குவான் யூ வந்து உருவாக்கின ஒரு டேக்லைன். ஓகே, இந்த ரிவ்யூ பண்றப்ப நீங்க லேர்ன் பண்ணுங்க. என்ன லேர்ன் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள், this one can go for industry of insurance also. When they are saying, oh எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, 10 இன்சூரன்ஸ் இருக்கு, don't react, review first. Okay, just listen, you learn from them. ரெண்டாவது ஸ்டெப்ல then நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்களா ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா. இப்ப எக்ஸாம்பிள், நான் மிஸ் கலைவணி ஐம் யுவர் பிரதர் வச்சுங்க, நான் வரேன், ஓ என்னக்கா இதுதான் சமைச்சியா, இவ்வளவு நாள் இருக்க, ஓகே இதுதான்ப்பா இருக்கிற சாப்பிடுறது சந்தோஷமா அப்படின்னு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இஸ் இட் நெசசரி ஃபார் யூ டு ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட்? இதே வந்து நான் வந்து ஒரு குழந்தையா உங்க பிள்ளைங்க சொல்றாங்க, இது எனக்கு பிடிக்கலவே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க, வெஜிடபிள், then you have to react. இந்த வெஜிடபிள் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் நியூட்ரிஷன், இதுதான் இருக்கிறதா நீங்க சாப்பிட்டாகணும். You are reacting. Okay. So இந்த 2 ஆர் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், then you recharge your energy. Regenerate பண்ணுங்க. எப்படி? எக்ஸாம்பிள் லைக் ஃப்ராக்ரன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வாசம். ஓகே, நீங்க செஞ்ச விஷயத்தை ரிவார்ட் பண்ணுங்க. ஓகே. மிஸ் கல்வனி, எப்ப கடைசியா நீங்க ஒரு ஒண்டியாவே வந்து செல்ஃப் ட்ரீட் பண்ணிருக்கீங்க? சாரி, செல்ஃப் ட்ரீட். செல்ஃப் ட்ரீம் இல்ல, ட்ரீட்னா நீங்களே போய் ஓகே ஒரு காஃபி குடிச்சு, அப்பா நம்மளுக்கு அது வந்து இது என்னோட டைம். யா, அது கண்டிப்பா செய்வேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கண்டிப்பா செய்யுங்க. செல்ஃப் ட்ரீட் இது வந்து எல்லா இண்டிவிஜுவலும் செஞ்சு ஆகணும். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதாவது ஒன்னொன்னு டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மீ டைம். ஓகே ஓகே, இதை கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா நீங்க ரீஜெனரேட் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படுறது வந்து உங்களோட அந்த மீ டைம். ஸோ அந்த மீ டைம்ல தான் உங்களோட ரீலேர்ன் வரும். இந்த மாதிரி செஞ்சோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்வாயர்மெண்ட் பத்தி யோசிக்க தேவையே இல்லை மிஸ் கலைவாணி. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் இட்செல்ஃப்.
not the environment. ஓகே சார். சரிங்களா? Okay, Okay. sir. Any other questions? நல்ல கேள்வி மிஸ் கலைவணி கேட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். கேள்வி இருக்குங்களா? கேள்வி இல்லையா? சரி, கேள்வி எல்லாம் பிரச்சனை இல்லை. பிகாஸ் அந்த லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் அது பத்தி சொல்லுங்க. ஓகே, லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் வந்து அது வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் அழகான ஒரு டெக்லைன் வந்து நம்ம சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு லீ குவான் யூ அவர் உருவாக்கின ஒரு விஷயம். ஆனா அந்த லேர்ன் இருக்குல்ல, இப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப பேலான டாபிக். அதாவது நீங்க எங்கேயும் பேச முடியாது, தனியா பேச முடியாது, ஏதாச்சும் ஒரு சார்ந்த விஷயத்தை தான் வச்சு பேச முடியும். இப்ப ஐயா மிஸ்டர் மனோகரன் ஐயா, நீங்க என்ன வேலை செய்றீங்களா பிசினஸ் செய்றீங்களா? பிசினஸ் செய்யணும் சார். ஓகே, என்ன பிசினஸ் செய்றீங்களா? ஹெர்பல் பிசினஸ் முதல்ல சொன்னேன். ஓ நீங்க தானே அது? முதல்ல சரி, முகத்தை கவனிக்கல. ஓகே, இப்ப சார் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க கஸ்டமர் பேசுறப்ப as I said you review with learning attitude, learning you learn from them. ஓகே, நீ சொல்றீங்க ஓகே வெரி குட், ஓகே learn. அன்லேர்ன்னாக்கா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த எம்டி கிளாஸ் மாதிரி ஆயிடணும். நம்ம அன்லேர்ன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியல அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓ அப்படிங்களா, ஓகே சரி, யூ அன்லேர்ன், டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியல, நீங்க இல்ல ஒரு மாதிரி ஜூம் அட்டெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு டாக்டர் பாணி ஒரு கிளாஸ் நடத்துறாரோ இல்ல மத்த மோட்டிவேட்டர்ஸ் கிளாஸ் நடத்துறாரோ, நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா, எந்த ஆட்டிடியூட் போகணும்னா அன்லேர்ன் ஆட்டிடியூட்ல போகணும். எனக்கு எதுவுமே தெரியல, நான் படிச்சுக்க போறேன், அன்லேர்ன். ரீலேர்ன்னாக்கா நீங்க படிச்சீங்களா அதை திருப்பியும் நீங்க ரீலேர்ன் பண்ணுங்களேன். உங்களோட இமோஷனல் பிரெயினுக்கு அழகா போய் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா தான் செய்யற ஒரு விஷயம் சார். எதாவது ரஷ் பண்ணி, ஏன்னா நீங்க ரஷ்ஷிங் இருக்குல்ல, ரஷ்ஷிங் வந்து பிரெயினுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், அது ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரெயின் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ ரிலாக்ஸா இருங்க. கோல் செட் பண்றப்ப எந்த கோல் செட் பண்ணாலும் இந்த 3R கான்செப்ட் கூட வைக்கலாம். நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, திருப்பி வந்து ரியாக்ட் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அந்த உங்க கோல்ல. தென் டெஃபினெட்லி யூ ரீஜெனரேட் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் கோ 10,000 நீங்க இன்னும் 15,000 கொண்டு போகலாம். ஆனா நீங்க பிரெயின் ப்ரொஃபைலிங் யாராச்சும் பிரெயின் ப்ரொஃபைலிங் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா டூ திஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி வில் பி ரியலி வொர்த் ஃபார் யூ. யாராச்சும் வேணும் அப்படின்னாக்கா ஐ வில் கிவ் லைக் மிஸ் மல்லிகா நம்பர் நான் தரேன். அப்பாயின்மெண்ட்லாம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இஃப் கன்ஃபார்ம் தென் யூ ஃபிக்ஸ் இட். ஐ கேன் மேக் ஷூர் தட் உங்களோட எந்த ஏரியால வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கு, யூ நோ யோர் இன்ஜின், யூ கேன் ரியலி கோ ஆன். நீங்க செய்யாட்டி கூட தயவு செய்து இந்த ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன், உங்க பிள்ளைங்க, உங்க சொந்தக்கார பிள்ளைங்க யாராச்சும் இருக்காங்களா, ஜெனரேஷனை மாத்துங்க. சரிங்களா? தேங்க்யூ மிஸ்டர் மனோகரன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி क्वेश्चन. வேற யாராச்சும் கேள்வி இருக்குங்களா? அப்படி இல்லைன்னா நான் கடைசி ஒரே ஒரு ஸ்லைட் நான் முடிச்சுட்டு ஐ கேன் அண்ட் அவுட். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபியூ வீக்ஸ் தான் இதை பத்தி பேசியிருந்தேன். இது பேர் வந்து ஹிப்போ கேம்பஸ். இந்த நம்ம மூளை நடுவில் இருக்கோம். இப்ப நீங்க இப்ப இந்த கான்செப்ட்ல ரிவ்யூ, நான் சொன்ன இந்த ரியாக்ட், ரெஸ்பாண்ட், ரீசார்ஜ், இதெல்லாம் நீங்க இந்த 3 ஆக்ஷன் பிளஸ் வித் யோர் மெடிடேஷன் அண்ட் மந்த்ராஸ் உங்க ஹிப்போ கேம்பஸை நீங்க ரீசெட் பண்ண முடியும். ஹிப்போ கேம்பஸ் என்னன்னா உங்க செய்யற ஒரு ஹேபிட், ஒரு ஆட்டிடியூட். எக்ஸாம்பிள், இல்ல நான் ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட குழந்தைங்க வச்சுக்கோங்களேன், இல்ல ரொம்ப தூங்கிட்டே இருக்காரு, 7 மணிக்கு எந்திரிக்க முடியாது, 10 மணிக்கு தான் எந்திரிக்காரு, 12 மணிக்கு எந்திரிக்காருன்னா யூ ட்ரெயின் தேன் ஃபார் 21 days, 21 நாள், இல்லைன்னாக்கா ஒரு மண்டலம் 48 days. இதை ட்ரெயின் பண்ணிட்டே இருங்க. உங்க ஹிப்போ கேம்பஸ் ரீசெட் பண்ணிடும். பிரெயின் கேன் ரீசெட். பிரெயின் நினைச்சுக்காதீங்க பிரெயின் வந்து இப்படியே தான் இருக்கணும். இல்ல, நீங்க ஏதாச்சும் ஒரு ஹேபிட்டை மாத்தணும்னா இந்த ஹிப்போ கேம்பஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு ட்ரெயின் பண்ண வச்சீங்கன்னா யூ கேன் டூ. சே எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஹைட், எந்த ஹைட்டானு பார்த்தா பயம், நீங்க டெய்லி அந்த ஹைட்டை பார்த்துக்கிட்டே இருங்களேன், 21 நாளைக்கு மினிமம், பயம் போயிடும். That's how your brain is so power that hippocampus can reset your brain. So உங்களோட திங்கிங் பேட்டர்ன்ல உங்க ஃப்ரண்ட் லோப்ல மணியை வந்து நீங்க என்னவா பாக்குறீங்க,
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறீங்களா? உங்க ஹிப்போ கேம்பஸ் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். லவ், எனர்ஜி, பவர்ஃபுல், பாசிட்டிவா பாருங்க. உங்க ஹிப்போ கேம்பஸ் உங்க மணி அப்படியே அட்ராக்ட் பண்ணும். That's what people say the rich become more richer. எதனால? Because they really know how to train the hippocampus. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக்கான ஒரு பேரு. I hope that's a good timing that you are able to give your time. Thank you very, very much, friends. So கேள்வி இருந்தா கேள்வி கேளுங்க, or else I can end the session. சார் டாக்டர் ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. சார் என்னோட லைன் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. செமிகண்டக்டர் பத்தி என்னமோ கேட்டீங்க, பட் லைன் வாஸ் பிரேக். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். No, semiconductor you selling, sir, or you're working for a company? No, my own company. We are doing a trading house for machinery, spare part, engineering spare parts for throughout the most of semicon industries. Okay. So how's your business, sir? Not bad, not excellent, but we are in the progress of success. Okay. Okay. Very positively. Very positively. So, sir, இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்களே, நீங்க பேசுறது உங்க திங்கிங் தாட்ல. சோ நீங்க திங்கிங் தாட்ல எனக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே. சோ இந்த 3 ஆப்ஷன்ல சார் ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்னாக்கா வெரி ப்ரோக்ரெசிவ், அதோட முடிச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன் சொல்றேன் சார், நீங்க வந்து ஒரு பர்சன் பேசுறப்ப my energy goes to you. நம்ம நேரா கூட பார்க்க வேண்டாம். இப்ப நம்ம ஜூம்ல பாக்குறோம்ல, இந்த ஜூம்ல நீங்க என்ன எனர்ஜி வெளியாக்குறீங்களோ நான் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுவேன் உங்களுக்கு. because energy cannot be destroyed. ஓகே. எனர்ஜி only can pass through. இப்ப நான் ஒண்டி இருக்கேன், நீங்க இருக்கீங்க, நான் பேசுறேன், உங்களுக்கு கேக்குறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாமே கேக்குறாங்க, சுத்தி இருக்காங்க, எப்படி இருக்கு பிசினஸ், ஓகேலா, என்ன பண்றது, எப்படி, இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசுனீங்கன்னாக்கா இட்ஸ் harm you back. நான் சொல்லவே மாட்டேன். Yes. Yeah. We are in the progress of success. அவ்வளவுதான். ஆமா, இந்த மாதிரி லைன்ல பேசுனீங்கன்னாக்கா உங்க பிரெயினை முதல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த லைனுக்கு கொண்டு வரும். ஓகே. So என்ன business visual. So are you like selling means you going to see your customer? Technical advice பண்ணுவேன், but any breakdowns or any upgradings and the problem solving for the machines, equipments. Okay. I have a team with my team. We are doing most of semicon industries in the country, also Asia level. Okay, great, very good, very good. நீங்க எனக்கு வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன், உங்க டம் பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா I know are you a visual, you're a kinesthetic or a auditory. இதுல நீங்க ப்ளே பண்ணா definitely you can enhance your team and your business. Okay, good. So maybe like I don't know, do you know like Miss Maliga in this group? தெரியுங்களா உங்களுக்கு? இல்ல மேபி மிஸ்டர் ரேகோ நம்பர் கேளுங்க. ரேகோ தெரியும் மலையாசன். அந்த இந்த ஸ்கிரீன்ல டாக்டர் பாணி, டாக்டர் பாணியோட கேட்டிருக்கேன். அவரோட I'm 100% ஃபாலோ பண்ணேன். I like him because it's a very wise knowledge of the yes. நிறைய program. Maybe you get our number from Mr. Reko and then get connected. Let's see how you can enhance your business to another level. சார் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து மெடிடேஷன் சொன்னீங்களா, மெடிடேஷன் சொன்னீங்களா, நான் பெரும்பாலும் வந்து விஷுவலைஸ் ப்ரோக்ராம் ரொம்ப டீப்பா செய்வேன். விஷுவலைஸ் ப்ரோக்ராம் how will be like in the future, எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், 5 years எப்படி, அந்த விஷுவலைஸ் ப்ரோக்ராம் ரொம்ப டீப்பா நான் ப்ரோக்ராம் லா ஆஃப் நேச்சர் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். இஸ் இட் ஓகே சார்? It's very very good visualization sir. ஆனா let's say உங்க பிரெயினோட டிஎன்ஏல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாயிண்ட், அதாவது நான் இங்க காமிச்சல இப்ப உங்களோட லேர்னிங் வந்து வச்சுக்கோமே வந்து கினெஸ்தெட்டிக். ஆனா நீங்க விஷுவல் பண்றப்ப யூ கேன் கோ பட் யூ நீட் ஆடியோ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்க விஷுவல் பண்றப்ப do you have anything என்ன சொல்லுவாங்க மியூசிக் வித் யூ? மேக் பட்டன் சார், மறுபடியும் சொல்லுங்க. நீங்க இப்ப விஷுவலைசேஷன் செய்யறேன்னு சொன்னீங்களே, நீங்க ஆடியோ நெச்சத்தை ப்ளே பண்ணுவீங்களா? மியூசிக், வாட்டர் மியூசிக் ஏதாச்சும்? மேபி only go for the nature, like the waterfalls, seaside, and the இயற்கை, அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை போயிட்டு then I do I'll start my program. Okay, so என்னோட மேபி லைக் இந்த இப்ப இந்த நேச்சர் கூட போறதெல்லாம் அதெல்லாம் ஒரு certain டைம் தான் போவீங்க. இப்ப early morning 4 o'clock
Yes, correct. That's correct. ஸோ இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஒரு சஜஷன். நீங்க ஏன்னா நீங்க வந்து ரிப்போர்ட் ஒன்றும் செய்யல பாருங்க, ஸோ என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் when you visualize, you try out anything. அந்த இயர்பீஸ் இருக்குல்ல, இயர்பீஸ் வந்து நீங்க யூடியூப்ல வந்து இந்த வாட்டர் சவுண்ட் இதெல்லாம் இருக்கும், நேச்சர் இதெல்லாம் இருக்கும்ல, அதை போட்டு நீங்க விஜுவலைஸ் பண்ணி ஒன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒன்னும் ஃபாஸ்டா போக முடியுதா பாருங்க. போனீங்கன்னாக்கா எஸ் யுவர் ஆடிட்டரி அண்ட் விஷுவல் வரும். So because that's what I said, I cannot give any prediction because இந்த மாதிரியான நாங்க காமிக்கிற ஸ்கிரீன்ல வந்து இப்ப auditory prodigious then use your chakra, heart chakra to do a lot of mantras. You visualize and you tell louder. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும் சார். எதுக்குன்னா உங்க பிரெயின் வந்து ஒன்னும் ஷார்பன் பண்றதுக்கு. அதுக்காக தான் சார். But visualization definitely works, right, sir? Nothing wrong. Okay. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you very much. Okay. So, friends, I think that's all in my session. டாக்டர், ஒரு கேள்வி டாக்டர். சொல்லுங்க ஐயா. பேருங்க? மலை பேசுறேன். ஆக்சுவலி முதல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, அதாவது இன்னைக்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அப்ப நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணி, அதாவது அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, நான் ஒரு ஃபியூ பீப்புளை கூப்பிடணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுமே நான் அதை நிப்பாட்டிடணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அந்த 6 பேரை கூப்பிட்டேன். அப்ப எனக்கு 6வது ஆளு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுமே என்னோட ஆக்டிவிட்டிஸை நிப்பாட்டிக்கிட்டேன். அப்ப இது வந்து நான் செஞ்சது சரியில்லையா டாக்டர்? ஓகே, இப்ப நீங்க கேட்டீங்களா ஐயா, இப்ப நீங்க லெட்ஸ் சே நீங்க ஒரு விஜுவல் பர்சன், நீங்க வந்து ஒரு விஜுவல் பர்சன், நம்ம அதை அந்த ஒரு ஐடியா கொடுத்தல, இந்த டைரக்ஷன் வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க? காமிப்பீங்களா, வரைவீங்களா, இல்ல நீங்க லேண்ட்மார்க் காமிப்பீங்களா? நம்ம பெரும்பாலும் அந்த இது விஷுவல். இப்ப நீங்க விஷுவல் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஐயா, என்னோட சஜஷன், இந்த 6 பேர் வந்து இன்னைக்கு காலையில தான் செட் பண்ணீங்களா, நேத்தே செஞ்சீங்களா? இல்ல, இன்னைக்கு காலையில ஜஸ்ட் கால் ஃபார் அப்பாயின்மெண்ட் தான். ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நான் ஓகே நிப்பாட்டிடுவேன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது முடிவு பண்ணிட்டு செய்யறது சரியா தப்பா ஐயா? என்ன கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். அந்த நீங்க வந்து உங்க பிரபஞ்சத்தை நீங்க ஸ்டாப் பண்றீங்க. சோ எப்படி செஞ்சா சிறப்பா அமையும்? ஓகே, இந்த விஜுவல் லேர்னர்னு வச்சுக்கோங்க ஐயா, நீங்க விஜுவல் வச்சுக்குவோம். இந்த விஜுவல் லேர்னர் என்னோட சஜஷன் என்னன்னா, நைட்டு தூங்காத முன்னுக்கு பிஃபோர் யூ ஸ்லீப். ஓகே, பிஃபோர் யூ ஸ்லீப், லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்க வச்சுக்கோங்க ஐயா. ஓகே, இந்த 10:30 வந்து ஒரு தூக்க ஸ்டேட் வரும் உங்களுக்கு. வருமா? அப்படியே தூக்கம் அப்படியே வருதுல்ல? ஆமா. அந்த டைம்ல யூ மேக் ஷூர் யூ டூ திஸ் அஃபர்மேஷன். என்ன அஃபர்மேஷன்னா, டுமாரோ ஐ அம் காலிங் 6 people. பிரபஞ்சமே 6 பேருக்கு என்ன பெஸ்டா கொடுத்துருங்க. குட். அப்ப விஜுவல் பண்ணோம்னையா நீங்க தூங்குறீங்களா? ஓகே, உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதான் சொல்றது. இந்த இடத்துல பாருங்க கிராஃப். இப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுப்ப கிராஃப் வந்து இங்க 27 இருக்கு, ஆனா இன்டர்பர்சனல் 31 இருக்கு. இப்ப நான் ட்ரெயின் பண்ணுவேன் இந்த மாதிரி பர்சனல். இதான் உங்க கிராஃப். நான் சொல்லிடுவேன் ஐயா, நைட்டி தூங்குறப்ப இந்த பிளான் வச்சிருங்க. தூங்கிட்டு உங்களோட எனர்ஜி அந்த 6 பேத்துக்கிட்டு போகும். காலைல போன் அடிக்கிறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க. லெட்ஸ் சே நீங்க விஜுவல்னு வச்சுக்குவோம். நான் நினைச்சேன் நான் உங்களை அடிக்கணும்னு, நீங்களே எனக்கு அடிச்சிட்டீங்க. ஏன்னா உங்க எனர்ஜி நேத்து நீங்க படுக்கிறப்பே அந்த டிரான்ஸ்மிட்டர் போயிட்டீங்க. பிகாஸ் விஜுவல் தே டு லைக் தட். சோ கினெஸ்டாட்டிக்னாக்கா பேசுறதே வேற. ஏய், கேன் வி ஹேவ் a coffee? Can we have தேத்தாரி in mama shop? Kinesthetic person. ஸோ நம்மளோட ஐடென்டிஃபை சொல்ல, நம்ம இன்ஜின் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சு நம்ம ஓடுறப்ப நம்ம வந்து கஷ்டப்படவே வேண்டாம். we don't have to like ட்ரைலாம் வேணாம். இதான மெத்தட் அழகா கொண்டு போகணும். இதுதான் அவரோட இது. இப்ப நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஆள் நாளைக்கு வராங்களே, ஓகே, நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு பாக்குறீங்க? நாளைக்கு 10 to 10:30 in the morning. மார்னிங் பாக்குறீங்களா? இன்னைக்கு நைட்டு இந்த பர்சனை நீங்க அவங்க பேரை நினைச்சு சைன் அப்போட மூமெண்ட் வந்து ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு செகண்டரி எனக்கு தெரியல, உங்களுக்கு செகண்டரி என்ன பாயிண்ட் தெரியல. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டமா சொல்றேன். ஃபீல் பண்ணுங்க, அதே மாதிரி வாயில சொல்லுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்னை பார்க்க போறீங்க. ஓகே, டாக்டர் ஸ்ரீநாத் வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 ringgit சேல்ஸ் முடிச்சிருந்தாரு, தேங்க்யூ
படுங்க. நாளைக்கு நீங்க ஒரு 11 o'clock மிஸ்டர் ரைகோட வந்து அவங்க அப்டேட் பண்ணிருங்க உங்களோட சக்சஸ் ஆச்சு. சோ உங்களோட திங்கிங் பிரெயின்ல நீங்க என்ன போடுறீங்களோ உங்க இமோஷனா கரெக்டா வேலை செய்யும். Thank you, doctor. Thank you. Thanks, Aya. Thank you. So, dear friends, thank you very much. If anything, further things, you may, maybe I just give my number. If you have anything, you may contact me. Okay? So, இதோட என்னோட செஷனை முடிச்சுக்கிறேன். So, I pass back to Mr. Malay. Thank you. Yeah, thank you.